நாம இன்னைக்கு ஈரானோட தலைநகரமான தெஹ்ரானுக்கு ஒரு பயணம் போக போறோம். இது வெறும் ஒரு நகரம் இல்ல, அது ஒரு துடிப்பான சக்தி, வளமான வரலாறு, அப்புறம் கண்ணுக்கு குளிர்ச்சியான மலைகள்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு அட்டகாசமான இடம். தெஹரான சும்மா தலைநகரம்னு சொல்லிட முடியாது. நிறைய பேர் இத ஈரானின் இதயம்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நாட்டின் அரசியல், பொருளாதாரம், கலாச்சாரம்னு எல்லாத்தோட மையப்புள்ளியும் இங்கதான் இருக்கு. எல்லாம் இங்கிருந்து தான் இயங்குது. இந்த பல முகங்கள் கொண்ட நகரத்தை முழுசா புரிஞ்சுக்க நம்ம ஒரு 5 முக்கியமான விஷயங்களை ஒன்னொன்னா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். தெஹரானோட அமைவிடம் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற சூழல் எப்படிப்பட்டதுன்னு ஒரு முதல் பார்வை பார்க்கலாம். தெஹரான் வடக்கு ஈரான்ல இருக்கிற அல்போர்ஸ் மலைத்தொடரோட அடிவாரத்துல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. இந்த மலைகள் இருக்கிறதுனால தான் ஈரானோட மத்த பகுதிகள் மாதிரி இல்லாம தெஹரானுக்கு குளிர்காலத்துல பனிப்பொழிவு, பொதுவாவே ஒரு இதமான காலநிலை கிடைக்குது. இப்ப வாங்க தெஹரானோட உண்மையான குணத்தை வரையறுக்கிற ஒரு விஷயத்த பத்தி பாப்போம். அதாவது அதோட பழங்கால பாரம்பரியத்துக்கும் நவீன கால லட்சியத்துக்கும் நடுவுல நடக்கிற அந்த சுவாரஸ்யமான போராட்டத்தை பத்தி. நீங்க தெஹ்ரானோட தெருக்கள்ல நடந்தீங்கன்னா இந்த முரண்பாட்டை நல்லாவே உணரலாம். ஒரு பக்கம் பார்த்தா பல நூற்றாண்டுகள் பழமையான அரண்மனைகள், மசூதிகள், பஜார்கள்னு இருக்கும். அதுக்கு பக்கத்திலேயே வானத்தை தோன்ற மாதிரி உயரமான கட்டிடங்கள், மாடர்ன் கஃபேகள்னு நிக்கும். ரெண்டும் சேர்ந்துதான் தெஹரான். தெஹரானோட வளர்ச்சியை கொஞ்சம் பாருங்களேன். ஒரு காலத்துல இது ஒரு சின்ன ஊரா தான் இருந்துச்சு. அப்புறம் 18ஆம் நூற்றாண்டுல கஜார் வம்சத்தோட காலத்துல தான் இத தலைநகரமா அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மாநகரமா வளர்ந்து நிக்குது. எந்த ஒரு ஊரோட ஆன்மாவும் அங்க வாழ்ற மக்கள் தான் இல்லையா? சரி, இப்போ தெஹரான்ல வாழ்ற மக்கள், அவங்க பேசுற மொழி, அப்புறம் அந்த ஊரோட கலாச்சாரத்துக்கு உயிர் கொடுக்கற சுவையான சாப்பாட்டை பத்தி பார்க்கலாம். முதல்ல தெஹரான் நகரத்துக்குள்ள மட்டும் சுமார் 90 லட்சம் மக்கள் இருக்காங்க. கேக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல? ஆனா நில்லுங்க, அதோட புறநகர்ப்ப பகுதிகள் எல்லாத்தையும் சேர்த்தா இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1.5 கோடியை தொடுது. இதுவே சொல்லும் தெஹரான் எந்த அளவுக்கு ஒரு பெரிய முக்கியமான நகரம்னு. நீங்க ஒருவேளை தெஹரானுக்கு போனா அங்க முக்கியமா பேசப்படுற மொழி பாரசீகம்தான். ஆனாலும் ஆங்கிலமும் ஓரளவுக்கு புரியும், அதனால சமாளிச்சிடலாம். ஆஹா, சாப்பாடுன்னு வந்தாச்சு. தெஹரான்னு சொன்னாலே மணக்க மணக்க கிரில் செஞ்ச கபாப்கள், தங்க நிறத்துல ஜொலிக்கிற குங்குமப்பூ சாதம், அப்புறம் வால்நட், மாதுளைச்சாறு எல்லாம் கலந்து செய்யற ஃபெசன்ஜான், இப்படி நிறைய ஸ்பெஷல் டிஷ் இருக்கு. சொல்லும் போதே சாப்பிடணும் போல இருக்கு. இப்ப நாம தெஹரானோட இன்னொரு முகத்தை பார்க்கலாம். அதாவது அது எப்படி ஈரானோட அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம்னு எல்லாத்தையும் இயக்குற ஒரு இன்ஜினா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். தெஹ்ரான் தான் ஈரானோட அரசியல் சக்தி மையம். நாட்டின் அரசாங்கம், பாராளுமன்றம், பெரிய அரசு நிறுவனங்கள்னு எல்லாமே இங்குதான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா நாட்டுக்கான எல்லா முக்கிய முடிவுகளும் இங்கிருந்து தான் வருது. அரசியல் மட்டும் இல்ல, தெஹரான் தான் நாட்டின் பொருளாதார மையமும் கூட. பெரிய பெரிய வங்கிகள், கம்பெனிகளோட ஹெட் ஆஃபீஸ், முக்கியமான தொழிற்சாலைகள்னு எல்லாமே இங்கதான் இருக்கு. தெஹ்ரானோட நவீன பக்கத்தையும் பாருங்க. நாட்டிலே சிறந்த யூனிவர்சிட்டிகளும் டெக் கம்பெனிகளும் இங்கதான் இருக்கு. இதனால திறமையான இளைஞர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு மையமாவே மாறிடுச்சு. சரி, இவ்ளோ விஷயங்கள் இருக்கிற இந்த தெஹ்ரான எப்படி சுத்தி பார்க்கலாம்? அங்க பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள் என்னென்ன? எப்படி அங்க பயணம் பண்ணலாம்? வாங்க அத பத்தி இப்ப பாப்போம். நீங்க தெஹ்ரான் போனா பார்க்க வேண்டிய இடங்களுக்கு பஞ்சமே இல்ல. கஜார் காலத்தோட பிரம்மாண்டத்தை காட்டுற கோலிஸ்தான் அரண்மனை, நவீன ஈரானோட அடையாளமான அசாதி டவர், அப்புறம் எப்பவும் பரபரப்பா இருக்கிற கிராண்ட் பஜார்னு பயணிகளை ஈர்க்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. தெஹ்ரானுக்கு போறது ரொம்ப சுலபம். இமாம் கோமேனி சர்வதேச விமான நிலையம் மூலமா உலகத்தோட நல்லா இணைக்கப்பட்டிருக்கு. ஊருக்குள்ள சுத்தி பார்க்கறதுக்கு மெட்ரோ, பஸ், டாக்ஸின்னு ஒரு நல்ல போக்குவரத்து அமைப்பும் இருக்கு. அப்போ தெஹ்ரானை பத்தி சுருக்கமா என்ன சொல்லலாம்னா, இங்க வரலாறுங்கிறது மியூசியத்துல மட்டும் இல்ல, அது ஒவ்வொரு தெருமுனையிலையும் எதிர்காலத்தோட கை கோர்த்துக்கிட்டு உயிர்ப்போட இருக்கு. இது நம்ம மனசுல ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஒரு நகரம் அதிவேகமா எதிர்காலத்தை நோக்கி ஓடும்போது தன்னோட பழங்கால ஆன்மாவை எப்படி காப்பாத்திக்குது? இந்த சுவாரஸ்யமான கேள்வியோட தெஹ்ரான் பத்தின நம்மளோட இந்த விளக்கத்தை இங்க முடிச்சுக்கலாம்.